ஏடா இளையராஜா எவ்வளோ பெரிய ஆள், அவரை ஒருத்தர் ஏட்டி பூட்டி பேசுகிறாரு, நீங்களாம் என்ன பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்குறான். என்ன ஏண்டா பேசுனது மிஸ்கின்னு, நான் என்னடா பண்ணேன் அப்படின்னு. நீ சினிமாவில் தானே இருக்க, சினிமாவில் இருந்தா இப்போ என்ன பிரச்சனை இங்கே நடந்துட்டு இருக்குன்னா, மிஸ்கின் என்கின்ற ஒரு இயக்குனர், நானும் திரைப்பட இயக்குனர், ஒருத்தர் வந்து மரியாதை குறைவாக ஒரு இடத்துல ஒரு இதே மாதிரி விருந்தினராக வந்துட்டு வாயில் வந்தபடி நீங்கள் பேசிட்டு போனீங்கன்னா, அடுத்து இன்ற சமூகத்தில் சினிமாவில் உள்ளவங்க பேர்லேயே ஒரு தப்பான ஒரு மரியாதை இருக்கிற மாதிரி இருக்குது. அவன் கண்ணாமண்ணான்னு திட்டுறான், திட்டினா அவன் என்ன நிலையில் இருந்தான்னு தெரியல. அவர் ஃபோன் நம்பரை கொடுங்குறான், எனக்கு அவர் ஃபோன் நம்பர் இங்கே தெரியாது. இல்லைடா அப்படிங்கிறேன். இல்லை நீ இதை கண்டிப்பாக நீ பேசி ஆகணும் நீங்கள் அப்படின்றான். இதெல்லாம் என்ன இது அப்படின்னா, அப்புறம் எனக்கு என்னென்னா மிஸ்கினுக்கு எனக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அவர் ஒரு இயக்குனர். இப்போ சமீபத்தில் எங்கள் பாலாண்ணனுடைய 25வது வருட இதுக்கு கூப்பிட்டு அழைத்திருந்தாங்க, நான் போயிருந்தேன். அப்போ எனக்கு ராம் அறிமுகப்படுத்தி வச்சாப்புல. அப்படி அந்த அளவில் தான் ஒரு தடவை தான் மீட் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மிஸ்கின் வந்து ஒரு இடத்துல வந்து பேசிட்டு போகிறாரு. அந்த ஸ்டேஜில் வந்து திரு அமீர் இருக்கிறாரு, வெற்றிமாறன் இருக்காரு, லிங்குசாமி இருக்கிறாரு. இப்போ சில பேர் இருக்கிறாங்க, லிங்குசாமி எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ என்ன ஆக்குறாங்கன்னா, மீடியாக்கள் என்ன நடக்குதுன்னா, யாராக இருந்தாலும் அப்படி தான் புரிஞ்சுக்குவோம். இவர் பேசுகிறார், நகைச்சுவையும் பேசுகிறாரு, நகைச்சுவை நிறைய பேசினார் அவர், அதுக்கு அவங்க சிரிக்கிறாங்க. ஆனால் அது என்னவா சென்றடைஞ்சிருக்குது அப்படின்னா, இவர் பேசுகின்ற ஆபாசமான விஷயங்களுக்கு அவர்கள் வந்து சிரித்தா மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாயிடுச்சு உண்மையிலேயே. அதுக்கு விளக்கம் வந்து அமீர் நேர்த்திக்கு ஒரு நேர்காணலில் கொடுத்துட்ருக்கிறாரு. எங்களுக்கு சீரியஸாகவே வெற்றிமாறன் நானும் எந்திரிச்சு போயிடலான்னு பேசிகிட்டு இருந்தோம். ஒரு இப்போ காணொலியில் வந்துருக்குது, நேற்று இன்டர்வியூ பார்த்தேன். நாங்கள் எந்திரிச்சு போகிறதா இருந்தோம். ஆனால் ஏற்கனவே லிங்குசாமி எந்திரிச்சு போயிட்டாரு. இப்போ நம்மளும் எந்திரிச்சு போனோன்னா பாய்காட் பண்ணிட்டாங்க, ஆடியோ லான்ச்சில் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாகிடுச்சு, எந்திரிச்சு போயிட்டாங்கங்கிற மாதிரி ஒரு இது தப்பான ஒரு இது வந்துடும். அதனால் இருந்துட்டு போயிடுவோன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே தவறாக பேசுவது மிஸ்கின். வழியாருனா உட்காந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் பிரச்சனை அனுபவிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துல போய் சொல்ல முடியுமா வெற்றிமாறலாம்? ஆனால் உண்மையிலேயே நான் பாலுமகேந்திரா சார் உதவியாளர், வெற்றிமாறனும் நானும் ஒன்றா பணிபுரிஞ்சிருக்கோம். வெற்றிமாறன்கிறவர் எப்படிப்பட்டவர், எவ்வளவு புத்தகங்கள் படித்தவர், எவ்வளோ படித்த ஆளுங்கிறது பக்கத்தில் இருந்த எனக்கு நல்லா தெரியும். மிஸ்கின் என்கின்ற நபர் எத்தனை புத்தகங்கள் படித்தாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அவர் எந்த ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாலும் தமிழில் எழுத்தாளர்களே இல்லையா, தமிழில் திரைப்பட இயக்குநர்களே கிடையாதா? சரி, நீங்கள் ரசிச்சுட்டு போங்க. நீங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே ஒரு முடிவோடு கிளம்புறீங்க. என்னன்னா, இன்னைக்கு யாரை போய் திட்டலாம். இப்போ இது இன்னொரு அசௌகரியம் இருக்குது. ஸ்டேஜில் வந்து இவரை விட சின்ன வயசு பசங்களாக இருந்துட்டாங்கன்னா அவனுக்கு சந்தோஷப்படுறாங்க, தம்பின்னு கூப்பிட்டா. நார்மலாக அப்படி திரும்பினாலே இவரோட வயசு அதிகமாக இருந்தால் பயப்படுறாங்க, ஐயோ இவன் நம்மளை வாடா போடான்னு கூப்பிடுவாங்க அந்த ஆளுன்ட்டு. உண்மையிலே நடக்குது. மிஸ்கினின் படைப்புகள் மீது எனக்கு எந்த விமர்சனமும் கிடையாது. மிக அற்புதமான ஒரு படைப்பு, அதில் என்ன பிரச்சனையும் எனக்கு கிடையாது. ஆனால் அதில் எடுக்க வேண்டிய பெயரை நீங்கள் ஏன் வந்து ஒரு இடத்துல பேசி கெடுத்துக்கிறீங்க? நீங்கள் கெடுக்கிறது இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கிறத பக்கத்து சீட்டுக்காரர்களாம் ஏன் பிரச்சனையை உண்டு பண்ணுறீங்க? நீங்கள் இதுக்கப்புறம் இப்போ பத்திரிக்கையாளர்களை கொதிச்சு எழுவுறாங்க. உண்மையிலே நாகருங்கிறது, இப்போ நானே இங்கே பேசினா கூட சில சமயங்கள் நாகருங்கிறது நீங்கள் வந்து வெளியில் வந்து பேசுவீங்க. இது ஒரு நாகரிகத்தை நீங்கள் கடைப்பிடிக்கிறீங்க. ஆனால் அதற்காக நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மதமாக இருக்குன்னு நான் நினச்சேன்னா, நான் என்னை விட ஒரு முட்டாள் வேறு யாருமே கிடையாது. இப்போது இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் உள்ள எல்லா புத்தகத்தையும் படித்து நான் அன்பை போதிச்சுன்னு லாஸ்ட்டாக பேசுகிறேன். திருக்குறள் படிச்சிருக்கியா நீ? திருக்குறள்னு ஒன்று தமிழ்நாட்டில் இங்கே இருக்கிற இந்திய பிரதமரே திருக்குறளின் பெருமையை பற்றி வெளிநாடுகளில் பேசுகிறாரு. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் தமிழ்நாட்டின் கௌரவமாக இருக்குது, திருக்குறளாக இருக்குது. அதில் ஒருத்தர் தான் இசைஞானி இளையராஜா. நீ இளையராஜாவை வந்து அவர் இசை பேரரசு. அதுக்கும் மேலே இந்த நூற்றாண்டிலேயே இந்த உலகத்தை, இந்த தமிழ்நாட்டை இவரை போல ஒருத்தன் மக்களை மகிழ்ச்சிய கலைஞன் கிடையவே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இசைஞானி ஒருத்தர் பிறக்கும் போது தாலாட்டு, சாவர வரைக்கும். இன்னொன்று, நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் வந்து பிபி ஏற்றுற மாதிரி ஏதாவது பேசிட்டு போகிறீங்க. அவர் ஒரு டாக்டரு,
அவ்வளோ விஷயங்கள் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவர் இல்லைன்னா நிறைய சேனல் கிடையாது, எஃப்எம் கிடையாது. அவ்வளோ பெரிய மனிதன். நீ போகிற போக்கில் வந்து அங்கேருந்து வந்து அவன் இளையராஜன் என்ன சைடிஸ் அவர் உனக்கு எப்படி நீ பேசலாம் அதை? அப்போது நீ திட்டுற. இன்னொன்று கேச நான் வந்து அவர் மேலே அவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன், அவர் காலை போய் முத்தமிடுவேன்லாம் பேசுகிறீங்க. ஓகே, அந்த மரியாதைக்கு நீங்கள் கொடுக்குற விளையாது. இப்படி தான் பேசுவீங்களா ஒரு பொது நாகரிகம் எடுத்து மேடையில்? அதே மாதிரி கொட்டுக்காளி மேடையில் அந்த படத்தில் வந்துங்க அவ்வளவு அருமையாக இருக்குதுன்னு சொல்லி அவ்வளோ விஷயங்கள் கொட்டுக்காளியை பற்றி எல்லாரும் இயக்குனரும் பேசுகிறாங்க. நீ உதாரணத்துக்கு என்ன சீனை சொல்கிற? எந்த சீனை நீ சூரிய நடிப்பில் நடித்ததில் பிடிச்சதுக்குன்னு சொல்கிற? என்ன சொல்கிற நீன்னா மறுநாளே இது பரபரப்பாகணும்னு நீ நினைக்கிற. அதுக்காக எல்லோரும் முகம் சுளிக்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிற. இது எப்படி சரி? ஒரு மேடையில் வந்து நீ பேசுகிறது எல்லா மனிதர்களும் வந்து நீங்கள் மேடையில் இங்கே இருக்கிறவங்களுக்கு கிடையாதுங்க, இது கிடையாது. இன்னைக்கு யூடியூப் உலகம் பூரா போயிடுச்சு. நீ எது பேசுனாலும் உலகம் பூரா பார்க்குறான். அப்போ உலகம் பூரா உள்ளவங்க நீங்கள் தனியாக திரையுலகம் ஏன் எய்த்து கேள்வி கேட்கணும் வேறு யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் இப்போ திரையுலகை சார்ந்தவர் தான். நேற்று அருள்தாஸ் அவர் வந்து பேசினார். அதை ஒரு தொடர்ச்சி நான் இன்றைக்கி இயக்குனர் அவர் ஜாதியிலேருந்தே நான் பேசுகிறேன். இதை வன்மையாக இந்த மாதிரி எந்த இடத்துலையும் போய் இவர் இந்த மாதிரி பேசக்கூடாது. பேசி இப்போ என்ன இவர் பேசிட்டு போயிடாருங்க, நம்மளை வந்து வாழ்வாழ்வாழ்னு கத்துறானுங்க. நீங்கள் என்ன அப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இவர் பேசுனதுக்கப்புறம் 15 ஃபோன் நான் அட்டன் பண்ணியிருக்கேன் ஊரில் இருந்து. என்னென்னா அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரவங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமாக்காரங்க தான் அதை புலம்புவாங்க. நீங்கள் வந்து நார்மலாக ஒரு இடத்துல வந்து நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க. இன்னொன்று, நீங்கள் முன்னாடியே தயாரிச்சுட்டு வந்து தான் பேசுகிறீங்க, நீங்கள் சாதாரணமாக கிடையாது. ஏன்னா வாழைன்னு ஒரு படத்துக்காக நாங்கள் ஒரு 3 நாள் உட்காந்து அசிஸ்டண்டோட உட்காந்து தயார் பண்ணி 3 பக்கம் அறிக்கை தயார் பண்ணோம் வரும் உங்களுக்குன்னு அவர் ஸ்டேஜ்லேயே பேசுகிறாரு. அப்போ வாழைன்னு ஒன்று பேச வரும்போது இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் என்னென்ன பேச போகிறீங்க தயாரித்து நண்பரோட இது பண்ணிட்டு வரும்போது அந்த குணா படத்தில் வர மாதிரி மானே பேனே பொண்ணுவானே போட்டுக்கிற மாதிரி அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆபாசமாக பேசலான்னு சொல்லிட்டு நீங்கள் தயாரிச்சுட்டு வந்து பேசுகிறீங்க. இது மிகவும் மோசமானது. தமிழில் எவ்வளோ நல்ல படங்கள் தான் அதை விட்டுட்டு ஃபாரின் ரைட்டர்ஸ்லாம் இருக்கிறது மட்டுமே நீங்கள் பேசுகிறீங்க. இதெல்லாம் என்ன கதை? உங்களை கவனிக்கிற மாதிரி தான் படம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு ஸ்டேஜில் வேறு பேசி எங்கள் மானத்தை வாங்குறீங்க? தயவு செய்து தம்பி மிஸ்கின், நீங்கள் எல்லாருக்கும் அண்ணனாக இருந்து தம்பி அவர் நான் உங்களை சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு அடிப்படை நாகரிகம் தெரியலங்கிறதுனால எனக்கு நீங்கள் தம்பி தான். தம்பி மிஸ்கின், இனிமேல் எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் தயவு செய்து நாவை அடக்குங்கள், சாதாரணமாக பேசுங்க. இந்த இன்னொன்று விஷயம், வலைபேச்சுன்னு ஒரு இதில் அந்த நண்பர் 25 வருஷம் நண்பர் இவர் எப்போல்லாம் இவர் ஸ்டேஜில் பேசுகிறோ அடுத்த நாளே அநாகரமே பேசக்கூடாதுன்னு வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பிஸ்மி எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி 4-5 பேர் வந்து வலையுள்ள பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. நிச்சயமாக அவருக்கு தெரியாமல் இருக்காது. இன்னொன்று, இங்கே பேசுறதுக்கார அமீர் சொல்கிறாரு ரஞ்சித் எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்பட்டாருங்கிறாரு. இப்போ இவரை அழைச்சிட்டு அவர் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்டுன்னு தெரியணுமா? தயவு செய்து தம்பி மிஸ்கின் இனிமே இந்த மாதிரி எந்த ஸ்டேஜ்லையும் போய் பேசாதீங்க. நன்றி, வணக்கம். பல கோடிகள் செலவு செய்து படம் எடுக்கிறார்கள், ஆனால் குறைந்த லாபம் வருகிறது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க படம், அதில் அதிக லாபம் வருகிறது. இந்த படம் உண்மையிலே எல்லாம் கலந்த ஒரு நல்ல படமாக வந்திருக்குது என்று எனக்கு முன்னால் பேசியவர் சொன்னார். அது ஒரு பாடல் நல்லா வந்திருக்கு. ஒரு பாடலில் கதையும் நல்லா வந்திருந்தால் தான் அந்த பாடல் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் பார்க்காத சொல்லக்கூடாது. படம் எடுக்கிறவங்க அத்தனை பேருமே நம்ம எடுக்கிற படம் வெற்றி பெற வேண்டும், அதில் நடித்த கதாநாயகி மற்ற எல்லா நடிகர்களும் ஒரு முன்னேற்றத்தை அடைய வேண்டும், டெக்னீஷியன் வளர வேண்டும், தமிழக மக்கள் ரசித்து பார்க்க வேண்டும், இளைஞர்கள் ரசித்து பார்க்க வேண்டும், பெண்கள் ரசித்து பார்க்க வேண்டும் என்பதுதான் கதையை அமைக்கிறார்கள். பல நேரங்களிலே அந்த கதை மாறுபட்ட கோணங்களில் போவதால் சில படங்கள் போகாமல் போய்விடுகிறது. சில படங்கள் இப்போ கூட சொன்னால் வாழை, உண்மையிலே அந்த படம் ரப்பர் பந்து போன்ற படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது அவ்வளோ ஒரு வித்தியாசமான கதையாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். புதிய டைரக்டர் வருகின்ற பொழுது இன்றைக்கு காலகட்டத்திற்கு என்ன மாதிரி படம் கொடுத்தால் இந்த மக்கள் ரசிக்கிறார் என்பதை உணர்ந்து படம் எடுக்கிறார்கள். ஆகவே இங்கே இந்த படம் முதல் படம் அன்பு கதாநாயகி அவர்களுக்கும் மற்ற நடித்த அவர் என்னுடைய நண்பர் நந்தகுமார், அவன் தந்தை, அவங்க வீட்டில் மேக்ஸ் அவர் அவங்க அப்பா தான் அனுப்பி வைப்போம் பசங்களெல்லாம். அவர் மகன் என்று சொன்னார் இங்கே வந்த உடனே.
உண்மையிலேயே அவருக்கு இந்த தரத்தில் வாழ்த்து என்ற அர்ஜுன் அவர்களுக்கு மென்மேலும் நீங்கள் பெரிய இடத்துல வரணும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஒரு சினிமா உலகம் இது. இதை ஒரு அரசியல் எடுத்துட்டாலும் சரி, பொது வாழ்க்கை எடுத்துட்டாலும் சரி, அது ஒரு சமூக ஆர்வலரை எடுத்துட்டாலும் சரி, எங்கேயாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும். ஆனால் அது உண்மையாக அவர் மனசில் பட்டதை வெளிப்படையாக இந்த இடத்துல பேசிட்டாரு. தப்பு அவர்களுடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம், மற்றவங்க உள்ளங்கள் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கோம். மேடைக்குன்னு ஒரு எப்பவுமே நாகரிகம் இருக்கு. என்னோட வயதில் நாங்கள் 60 தாண்டினால் கூட வயதில் இளையவர்களே எப்போ சினிமா உலகம் அது ஒரு ஸ்டைலாக போய்விட்டது. அதனால் அதில் வயசுகள்லாம் ரொம்ப குறைவாக தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னீங்க ஒரு நாள் பார்த்தா ராதிகா பேட்டி கொடுக்குறாங்க, ரஜினியும் சொல்கிறாங்க. ரஜினிக்கு ராதிகாவுக்கு ஒரு 12 வயசு 13 வயசு வித்தியாசம் இருக்கும். சொல்லும்போது அது சினிமா உலகத்தில் அப்படி ஒரு சாதாரணமாக பார்க்கக்கூடிய. இப்போ எங்களை பார்த்தீங்கன்னா 70 வயசு 75 வயசு எங்களோட சீனியராக இருப்பார். இல்லை நீங்கள் உங்களோட வரல, இல்லை எங்களோட 70-75 வயசு சீனியராக இருப்பாங்க. ஆனால் எங்களோட ஒரு 5 வயசு 10 பேர் கூட எங்களை பார்த்து அண்ணன் கூப்பிடுவாங்க. அது அந்த பதவிக்குள்ள மரியாதை. பதவிக்கு மாவட்ட செயலாளர், ஒரு வாரிய தலைவர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அவர் மரியாதை கூட எங்கள் அப்பா வயசில் பார்த்து என்ன அண்ணன் கூப்பிடுவாங்க. நான் அவங்கள பார்த்து பயப்படுவேன். ஸோ அது என்னன்னா அது ஒரு மரியாதை. மேடை நாகரிகம் என்பது மிக மிக முக்கியம். வெளியே நீங்கள் நம்ம எப்படி வேணாலும் கூப்பிட்டுக்கலாம், பேசிக்கலான்றது தப்பே இல்லை. இருந்தாலும் நீங்கள் தனிமையிலே அவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியாக, இப்போ நீங்கள் முதல்ல அவர் இப்போ தான் சந்திச்சுன்னு சொன்னீங்க, அது அவருக்கு சொல்லி அதையும் கேட்கவில்லை என்றால் உண்மையில் இந்த மாதிரி மேடையில் நீங்கள் அவர் பேசுவது தவறு இல்லை, சொல்லணும். அது தப்பு இல்லை. எல்லாம் ஒரு சிலர் பேசிக் குணங்கள் இருக்கும். அது மேடைக்குன்னு வரும்போது அந்த குணங்களை மறந்துடுவாங்க. அந்த குணங்கள் கீழே வந்த பிறகு அது வர வேண்டும். மேடைக்கு என்பது பெரிய நாகரிகம் வேணும். வார்த்தையை அப்பாவாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் இப்போ இருக்கிற முதலமைச்சர் அவங்க பிள்ளை எப்படி பேசுகிறான்னு பார்ப்பேன். வெளியே இப்படி வேணா பேசிக்கலாம். ஆனால் மேடைக்குன்னு வரும்போது அதுக்கு நாகரிகம் வேணும். அது உண்மையிலும் உண்டு. அவர் வெளிப்படையாக சொன்னார். அதுக்காக அந்த ஊடகத்துறையும் பத்திரிகைத்துறையும் உடனே அதை பெரிய அளவில் போடாமல் அதை வேறு விதமாக அதை எடுத்து சென்று இனி வருங்காலங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த யூடியூப்புக்கும் ஊடகத்துக்கும் இருக்குது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பத்திரிகை மிக மிக முக்கியம். இன்னைக்கு 2 கண் என்பது பார்த்தீங்கன்னா உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குனால் அது அந்த ஊடகத்துறைக்கு தான் இருக்குது. அந்த ஊடகத்துறை பல விஷயங்களை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும். எல்லோருடைய வாழ்த்துடன் என்னுடைய வாழ்த்தும் இருக்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விட வேண்டும். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட்லன்னு சொல்ல எமன் கட்டளை ஒரு நாள் கம்பெனி மேனேஜர் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணிட்டு கதை சொல்லணும்னு கூப்பிடுறாங்க வாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே, போய் பார்த்தா அப்பா அண்ட் சன் அந்த பாண்டே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா எங்கள் அப்பா நானும் வீட்டில் அப்படி தான் இருப்போம். போனோடனே அவர் கதை, அதுக்கப்புறம் இவர் டைரக்டர் அங்கிள் சுப்பையா அங்கிள் கதை சொன்னார். எனக்கு அதை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு பிடிச்சிச்சு. சரி ஓகே, கதை சொன்ன நல்லா இருந்துச்சு, சரி பண்ணலான்னு ஒத்துக்கிட்டேன். அங்கே தான் என்னோடய நண்பர் அர்ஜுனோட ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். அடுத்த ஒரு பாசிட்டிவ் பர்சன் பார்த்தோன்னே சரி ஓகே படம் பண்ணலாம். ரைட்டு, எத்தனை நாள் ஷூட்டிங்னா 35 நாள். ஓகே, எங்கன்னா லோக்கலில் தான் ஷூட்டிங். போயிட்டு நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் ஃபஸ்ட் டே போயாச்சு. ஸோ அது சொன்னார்ல சார், இப்போ யாரும் பேசும்போது சொன்னாங்க இந்த சிங்கிள் டேக் அப்படின்னு அவர் எப்பவுமே ஃபார்மேட் வச்சுப்பார் எப்பவுமே மைண்டில். இங்கே அது உடஞ்சி போச்சு. ஒரு நாள் 2ஆவது டேக், அப்புறம் 3ஆவது டேக்கு 4ஆவது டேக் மாறிட்டே இருக்கு. டக்குன்னு ஒரு நாள் டென்ஷன் ஆகி அவரே கார்த்திக் சார் மாதிரி அன்பு அர்ஜுன் இப்போ பாரு டென்ஷன் ஆகிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னேன். சரி இந்த மாதிரி டென்ஷன் ஆகாதீங்க, பயப்படாது, நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம் அப்படின்னோடனே சரி பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறையா விஷயம் நிறையா சொல்லி கொடுத்து அழகாக வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. அந்த மாதிரி சூப்பராக எங்களை சூப்பராக. அதனால் யார் ஒருத்தர் நம்ம சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கற்றுப்போம். ஸோ அது மாதிரி நல்ல ஒரு டீச்சராக இருந்தார். சுந்தரராஜன் சார் கீழே நாங்கள் ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் அதே ஒரு இன்டோர் ஷூட்டிங் அங்கேயே தங்கிடுவோம். கீழே சப்போஸ் நாங்கள் லேட்டானா கூப்பிடுவார். ஏன்டா நானே கிளம்பி உட்காந்து உங்களுக்கு என்னடா லேட்டு, ஏன்னா அவங்கள ஃபேமிலி மாதிரி சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்காரு. கீழே உட்காந்துட்டு சாங் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. சந்திரிகா அவங்க சாங்கில் பண்ணும்போது சரியாக பார்க்கல எங்களை. அபிநயா மாஸ்டர் சொல்லிட்டே இருக்காங்க பாருமா அப்படின்னு. சார் ஏம்மா அந்த பையனை பிடிக்கிறேன்னா நீ என்ன பாரு அப்படின்னா. இல்லை சார் அந்த பொண்ணு இல்லை சார் நான் அவரே பார்க்குறேன்னா அது அடுத்த டேக் ஓகே பண்ணிச்சு அந்த பொண்ணு. அந்த மாதிரி அடுத்த டெல்லிக்கு நடிச்சு சார் ஒரு நாள் அவர் கூட நடிச்சதால சத்தியமாக நான் சாவர வரைக்கும் மறக்க மாட்டேன். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவரை. என்னாச்சு ட்ரிங்க் சீன் ஆக்சுவலாக நடிக்கும் போது உட்காந்து பேசிட்டே இருக்கோம். நானும் உங்கள் அப்பாவில் அப்படியே ஜாலியாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தார். அப்போ டக்குன்னு ஒருத்தர் வந்தார் கும்பல்லேருந்து. டக்குன்னு சார் நம்ம பையன் சார் டேய் பப்ளிக்கில் அப்படி பேசாதரா அப்படின்னு சொல்லி அவரே அனுப்பிச்சி விட்டார். அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கூட பழகும் போதில்ல ஒவ்வொரு மதன் பாபு சார்ட்டாக இருக்கும், வையாபுரி சாராக இருக்கட்டும், நிறையா பேர் ஆக்சுவலி
எங்களுக்கு வந்து அங்கே ஒரு எமோஷ்னல் அந்த சீக்வன்ஸே கிடையாது. எங்களுக்கு ஒரு நாளும் என்ஜாய் பண்ணி பண்ணோம். டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வந்து ஆடியோ லான்ச் வச்சுட்டு நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணுறாங்க. உங்களோட எல்லாரோட சப்போர்ட் வேணும். சப்போர்ட் இல்லாமல் வந்து எந்த விஷயமும் நடக்காது. லைஃப்லேயும் சரி, சினிமாலையும் சரி, ப்ரொஃபஷனும் சரி, ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் எல்லா விஷயமே நல்லபடியாக நடக்கும். ஸோ நீங்கள் எல்லோரும் உங்கள் சப்போர்ட்டில், உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் அந்த விஷயத்தில் இந்த படம் நல்லபடியாக வெளிலேருந்து ஓடணுன்னு தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுங்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட ப்ரொடியூசர், அவருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி என்ன டைரக்டர் ராஜசேகர் சார், அவர் தான் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ஸ்டோரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. நீ பண்ணு, நல்லா பண்ணுன்னு என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னோட தேங்க்ஸ். நல்ல ஸ்கிரிப்டு, இந்த கதை நல்லா இருக்குது. உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற இந்த கான்செப்டை வச்சு பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் ப்ளே. இந்த படத்தில் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கேமராமேன் சார், ஒரு கேமரா நல்லா பண்ணியிருக்காரு. அதில் எங்களை அழகாக காமிச்சிருக்காரு. அதுக்கு தேங்க்யூ சார். இந்த படத்தில் நிறைய லெஜண்ட் ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். பட் அவங்க எல்லாருமே ரொம்ப கூலாக, அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி எங்கூட ரொம்ப கேஷுவலாக பழகினாங்க. எங்கூட எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அப்புறம் அன்பு மயில்சாமி இவ்வளோ ஹீரோவை பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைலான அந்த டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா டான்ஸ் பண்ணியிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு. தேங்க்யூ அன்பு. அப்புறம் படக்குழுவினர் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அன்பு டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே கமல் சார் ஞாபகம் வந்தார். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தீங்க அன்பு. நிச்சயமாக பெருசாக வருவீங்க, கவலைப்படாதீங்க. உங்கள் அப்பா அவங்க கூடவே இருக்கார், நாங்கள்லாம் அவங்க கூட இருக்கோம். மிக அற்புதமான டான்ஸ் மூமெண்ட்டு, மிக அற்புதமாக அழகு. ஒரு தமிழ் ஹீரோ, அதான் பிரச்சனை இங்கே நம்ம நாட்டில். தமிழனாக இருக்கக்கூடாது, என்னமோ தெரில, அது என்னமோ தெரில, தமிழ்நாட்டில் தமிழனாக இருக்கக்கூடாது. ஓகே, அதை மீறி அன்பு வந்து மிகப்பெரிய டாப் ஹீரோவாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இயக்குனர் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு, மிக அற்புதமாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொருலையும் செதுக்கியிருக்கார். பாடல்லாம் மிக அற்புதமான வரிகள். முன்னாடிலாம் காசே தான் கடவுளடா அப்படின்னு ஒரு பாட்டு வரும், ஜெமினி கணேசன் படம், சக்கரம்னு அந்த படம் பேர். இந்த படம் காசு இருந்தால் தாங்கிறது, அதாவது இதை விட மேலே யாரும் சொல்ல முடியாது. எல்லாரும் முணுமுணுப்பாங்க பாருங்க இந்த பாட்டை. இந்த மாதிரி ஒரு அதிகமாக அற்புதமாக மியூசிக் டைரக்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்கலாம். ஏன்னா உண்மையில் ரொம்ப பண்ணியிருக்காரு. அப்புறம் தயாரிப்பாளர் வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் வச்சு நடத்துகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணுக்காக படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க, மக்களுக்காக எடுத்திருக்காரு. ஆனால் அந்த பொண்ணை கூப்பிட்டு வராமல் போயிட்டீங்களே தான் எங்களுக்கு வருத்தம். அந்த பொண்ணுக்கு எங்கள் வாழ்த்துக்களை சொல்லிடுங்க. ஸ்கூல் இருந்தாலும் ஒரு நாள் லீவ் போடலாம் சார், நாங்கள் ஸ்கூலுக்கு படிக்கவே இல்லையே, இல்லை ஒரு நாள் லீவ் போடலாமா. பாடல் ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்காரு நம்ம சினேகன் சார். சினேகன் சார் பாடல் ரொம்ப அற்புதம், எல்லா பாட்டுமே அற்புதம். டான்ஸ் மாஸ்டர் மிக அற்புதம், கேமராமேன் அற்புதம், எடிட்டிங் அற்புதம். டோட்டலாக யமன் கட்டளை, இறைவன் கட்டளை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பத்திரிகை நீங்கள் தான் எல்லாம் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா மயில்சாமியை நானும் கிட்டத்தட்ட 1983 அப்படின்னு நினைக்கிறேன். நான் குன்றத்தூரில் இருந்தேன். அப்போ 83 78 80 சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கே குன்றத்தூர் வருவார் எங்கள் வீட்டுக்கு. அவ்வளோ நல்ல மனிதர். நான் படம் டைரக்ட் பண்ணும்போது அவரே கேட்டார், நான் வந்து நடிக்கிறேன்னு சொன்னார். வெகு வேகமாக அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளோட போயிட்டார். ஏன் போனதில்லை, இறைவன் சீக்கிரம் கூப்பிட்டார், நல்லவங்க சீக்கிரம் கூப்பிட்டுருவாரு. எல்லாம் நல்லா விஜயகாந்த் சார் சீக்கிரம் போயிட்டார். அதுக்காக நாங்கள் நல்லா இல்லைன்னு நினச்சிடக்கூடாது. அவன் நான் 200 வயசு வரைக்கும் இருப்பேன். என்னடா அது இவர் மட்டும் 73 எப்படியே இருக்காரு அப்படின்னு நினச்சிக்க போகிறேன். அதனால் நான் சித்தர் வழிபாட்டில் இருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் சொன்னேன். ஏதோ ஒரு சைடில் குரல் வருது, பரவாயில்ல இருக்கிறது என்னன்னு தெரில. ஓகே, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய நான் வணங்கும் அந்த சித்தர் பெருமான்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகி இந்த வெற்றி விழாவுக்கும் நம்ம எல்லாரும் சந்திக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க சார், இன்னும் தொடர்ந்து படம் எடுக்கிறீங்க. உங்கள் பொண்ணுக்காக மட்டும் இல்லாமல் மக்களுக்காக எடுங்க. ஏன்னா மக்களுக்கு நிறைய இப்போ தேவை இருக்குது. இப்போ இன்றைக்கி எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு அம்மா வெட்டுறான், பொண்டாட்டியை வெட்டுறான், எல்லாரையும் வெட்டுறான். தண்ணி அடிச்சிட்டான்னா ரோட்டில் போகிற யாரையும் விடுறதில்ல, கழுத்து அறுத்துறான்.
கழுத்தை எடுத்துட்டு ஒருத்தன் மசாலா மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சுருக்கான் பாடியை. கண்டுபிடிச்சிட்டாங்க போலீஸ், அது வேறு விஷயம், கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்க. ஆனால் என்னன்னா போதை, அந்த போதை இல்லாமல் இருக்கணும் என்னங்கிறதுக்காக நம்மெல்லாம் படம் எடுப்போம். நான்லாம் இப்போ 3 படம் டைரக்ட் பண்ணிக்கிட்டுங்க. தண்ணி அடிக்கிறோம் சீன் வைக்கவே மாட்டேன், செத்து போனால் கூட பரவாயில்ல வைக்க மாட்டேன். ஒரு படம் நடித்தேன், இப்போ போய் கமிஷனர் நடித்தேன். கடைசியாக ஒரு சீன் குடிச்சிட்டு ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணுமா. நான் சொன்ன ஒரே வார்த்தை, என்ன செலவு பண்ணீங்களோ நான் தந்துடுறேன், எனக்கு இந்த சீனே வேணான்ட்டு வந்துட்டேன். ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்கிட்ட இருந்த வேணாம், அவர் என்னென்ன பண்ணணும்னு சொன்னார், எப்படி இருக்கணும்னு நினச்சார். அதனால தான் இன்றைக்கி வரையும் டீ சாப்பிடல, வெத்தலை பார்க்கல, தண்ணி அடிக்கல, எந்த பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது ஒழுக்கம். இந்த சினிமாவில் நிலச்சி நிற்கணும்னா ரொம்ப தேவை ஒழுக்கம். அப்புறம் வந்து சாப்பாடு, உடற்பயிற்சி, எல்லாருக்கிட்ட அன்பாக பேசணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இன்று இருப்பவர் நாளை இல்லை, நாளை இருப்பவர் இன்னொன்று நாள் இல்லை. அதான் உண்மையான விஷயம். இருக்க வரைக்கும் நல்லதே செய்வோம், நல்லதே கேட்போம், நல்லபடியாக நடப்போங்கிறத சொல்லிக்கிட்டு அம்மாவை அப்பாவை மதிங்க. உலகத்தில் அம்மா அப்பாவுக்கு மிஞ்சி தெய்வமே கிடையாது. தாய் தான் பெண் இனம், மிகப்பெரிய உயர்ந்த எண்ணம். அந்த பெண் இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த பெண்களை மதிங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க ரோட்டில், அப்படி இப்படி சொல்லி போடுறாங்க. அதெல்லாம் குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி வளர்ப்போம். பெண் வந்து தாய்க்கு சமானம் அப்படிங்கிறத நம்மளே சொல்லி வளர்ப்போம். தந்தை வானம், பூமாதேவி தாயினா தந்தை வானம். வானம் இல்லாமல் பூமி இல்லை, பூமி இல்லாமல் வானம் இல்லை. இந்த 2 பேர் இருந்தால் தான் உலகம் நல்லாயிருக்கும். அந்த 2 பேரையும் மதிக்கணும். அதுக்கப்புறம் குரு. எல்லாத்துக்கும் மேலே இந்தியனா பிறக்கிறதுக்கு ரொம்ப கொடுப்பினை வேணும். நம்ம எல்லா நாட்டையும் பார்க்குறோம், எல்லா நாட்டுக்கு போகிறோம். இந்தியன் மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கை யாருக்கும் இருக்காது. சில பேர் அப்படி இப்படி இருக்கலாம். அதுவும் தமிழன், இன்னைக்கு இத்தனை சித்தர்கள் வந்து நம்ம தமிழில் வந்து மருத்துவமாக இருக்கட்டும், மொழிகளாக இருக்கட்டும். இன்னைக்கு இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் சொன்னார், 5600 வருஷத்துக்கு முன்னாடி இரும்புலாம் கண்டுபிடிச்சாங்கன்னு. அதுக்கு முன்னாடியே பறக்கிற குதிரை கண்டுபிடிச்சாங்க. கூடு விட்டு கூடு பாயிருது. சித்தர்கள் காட்டில் சிங்கத்தை புலியெல்லாம் அப்படியே நிற்க வைக்கிறது, கடிக்காது, அப்படி நோக்கு வருமோ. இந்த மாதிரி பல கலைகள் கண்டுபிடிச்ச நம்ம தமிழ் சித்தர்கள் அந்த நாட்டில் பிறந்திருக்கிறது ரொம்ப புண்ணியம், ரொம்ப சந்தோஷம். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். இன்னும் சிறப்பாக சொல்லணும்னா, டக்குன்னு எனக்கு மனசில் விழுகிறது அன்பு தான். ஒரு நல்ல ஹீரோக்குரிய அழகு, இளமை எல்லாம் இருக்குது. அவர்கிட்ட கூட சொன்னேன், நீ தம்பி நான்லாம் 43வது வயசில் போய் ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன், நீ எல்லாம் நல்லா ஜிம்னாஸ்டிக் கற்றுக்க, உடம்புன்னா வளமையாக்கிக்க, இருக்க, நல்லா ஒரு இதை பண்ணிக்கிட்டீங்கன்னா நீ ஒரு பெரிய ரவுண்டு வரக்கூடிய வாய்ப்பு உனக்கு நிச்சயமாக இருக்குது. எனக்கு மனதில் படுறதை சொல்கிறேன். ஏன்னா நிறையா ஃபங்க்ஷன்லாம் நான் அட்டன் பண்ணுறேன், பார்க்குறேன். எங்களுக்கு ஆர்டிஸ்ட்டை பார்க்கும்போது தெரியும் என்னடா இப்படி அப்படிலாம் இருக்கும். ஆனால் திறமைகள் வந்து எல்லாரும் வெளியே கொண்டு வந்துடும். நீங்கள் பிரபுதேவா எடுத்தீங்கன்னா ஆரம்பத்தில் இவர் ஒரு ஹீரோவான்னு சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த நடன திறமை இருக்குது பாருங்க, அவர் எங்கேயோ கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி நான் கிங்காங் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் அவன் அந்த சின்ன வயசுலேயே பல்ட்டி அடிப்பான். இன்றைக்கி எனக்கு கூட சொந்த வீடு கிடையாது, ஆனால் அவன் சொந்த வீடு வாங்கியிருக்கிறான். ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்சி வாங்கியிருக்கிறான். அதே போல் இன்னொன்று நான் சொல்லணும்னா, இங்கே வந்து நம்ம மியூசிக் டைரக்டர் சசிகுமார் வந்து பேச முடியாமல் திணறினார். அவர் ஏன் திணறினாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். எனக்கு ரொம்ப வேண்டிய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் பழக்கம். ஏன்னா அவருடைய போராட்டமெல்லாம் மிக கடினமானது. இப்போ நாங்கள்லாம் எடுத்த உடனே யாருன்னு படத்தில் கிளிக் ஆகிட்டோம். எல்லாம் அப்புறம் ஊரை தெரிஞ்சிட்டேன். எல்லாமே சிலர்ஜி மொழி படம் தான். இப்போ நான் இந்த 40 வருஷமாக போராடினா கூட நான் இன்னும் வந்து ஒரு நோன் ஃபிகராக அந்த யார் படத்தில் வந்து இன்றைக்கி ஒரு அசோசியலாக 10-15 வருஷமாக தலைவர் செயலர்னு அப்படியே போயிட்டுருக்குது. அதாவது சினிமா துறையில் நின்றுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் திறமை இல்லாதவர்கள், சரியாக கணிக்க தெரியாதவங்கெல்லாம் தவறி விழுந்து இந்த பணம் உள்ளவங்க பணம் இல்லாதவங்க வந்து தவறி போயிட்டாங்க. அது காரணம் நம்முடைய கணிக்க தெரியாது தான். தவறுகளை நிறையா செஞ்சிடறோம். நீங்கள் என்னதான் படம் எடுத்தாலும் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் அந்த ரிலீஸுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிக்கலான ஒன்று. அந்த ரிலீஸுங்கிறது வந்து இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க செயலாளராக இருக்கனால எனக்கு நேற்று ரிலீஸ் ஆன படங்கள்லாம் என்ன ரெவன்யூ பண்ணியிருக்கு, எந்த ஊரில் என்ன பண்ணியிருக்குன்னு நல்லா தெரியும் எனக்கு. இப்போ ஒரு குடும்பஸ்தன் வந்தது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறையா மீடியாஸில் சப்போர்ட் இருந்தது. அப்போ கூட ஓப்பனிங் கம்மியாக தான் இருக்குது. சில மல்டிப்ளெக்ஸில் ஒரு 5 தியேட்டர் சிட்டியில் வந்து நல்ல மல்டிப்ளெக்ஸ், அதில் எந்த படம் போட்டாலும் கொஞ்சம் நல்லா போகும். அதில் நல்லா போகுது. மற்ற ஊர்களெல்லாம் ஓப்பனிங் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி சாட்டர்டே, இன்றைக்கி அது எப்படி இருக்குன்னு தெரியணும். இதுக்கு அடுத்து மண்டே தான் அதோடைய ஃபேட் விதி இருக்குது. மற்ற படங்கள்லாம் சொல்கிற அளவுக்கு இல்லை. இன்னும் அதோடைய ரெவன்யூ என்னங்கிறது மண்டே தான் நமக்கு நல்லா தெரியும். அதனால் எல்லா தியேட்டர்களும் கண்ட தியேட்டரில் போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கூட பார்த்து
எவ்வளவு கம்மியாக தியேட்டர் போகிறீங்களோ அவ்வளோ நல்லது. ஒரு ஷோ போட்டால் கூட போதும், நல்ல தியேட்டரில் உங்களுக்கு ஒரு ஷோ கிடைச்சா கூட போதும். அந்த ஜனங்க பார்த்து நல்லா இருக்குதுன்னா அவங்க தியேட்டருக்காரங்களே உங்களை வந்து மேற்கொண்டு போட்டுக்கிடுவாங்க. இந்த மலையாள படம் அஜ்மல் பாய்ஸா அதெல்லாம் வந்தது பாருங்கள், அதெல்லாம் ஒரு ஷோ தான் போட்டாங்க. ஆனால் 2வது ஷோ அதுக்கு மீடியா சப்போர்ட்டு நல்லா இருந்ததுனால அந்த படமும் நல்லா இருந்துச்சு, அவங்களும் மீடியாவில் நல்லா எழுதுனால கடை பெரிய ரெவன்யூ பண்ணிடுச்சு. ஒரு மலையாள படத்துக்கு அந்த அங்கே உள்ள ரிலீஸ் ஈக்குவலாக இங்கே பண்ணிடுச்சு. அதனால் நல்ல படங்கள் ஓடிடுங்க. நம்ம வந்து மற்றவங்களுக்கு குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்ன படம் கிடைக்கல, பெரிய படம் கிடைக்கலன்னா இப்போ சொல்லப்போனால் நான் பேர் சொல்ல விரும்பலை, நேத்தர் சிங்கிள் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஏன்னா மல்டிப்ளெக்ஸ் இல்லாமல் சிங்கிள் தியேட்டர்லாம் நிறையா படங்கள் ஷோ க்ளோஸு, ஷோ இல்லை, படம் பார்க்கறதுக்கு ஆள் வரல. அப்போ தியேட்டருக்காரங்களை போய் குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன எங்களுக்கு தியேட்டரே கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லி அது பிரயோஜனம் இல்லை. ஆனால் அதுக்கும் வழி இருக்குது. மல்டிப்ளெக்ஸ்லாம் 30 டிக்கெட்டு 40 டிக்கெட்டு 50 டிக்கெட்டு வாங்க சொல்கிறாங்க. ஏன்னா அதெல்லாம் பெரிய மெயின்டெனன்ஸ் உள்ள தியேட்டருங்க. அது மாதிரி வாங்கி நம்ம அதுக்கு ஒரு ஃபண்டை நம்ம வச்சுக்க வேண்டிய இன்னைக்கு காலகட்டங்கள் அப்படி தான் இருக்குது. காலங்கள் மாறும்போது நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கணுங்க. கொஞ்சம் அதுக்கு ஒரு பணம் கொஞ்சம் வச்சுங்க. ஒரு 20 தியேட்டர் நல்ல தியேட்டராக தமிழ்நாடு முழுக்க 20 தியேட்டர் நல்ல தியேட்டருங்களாக போட்டு ஒரு ஷோ கிடைச்சா கூட பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு ஷோவுக்கும் டிக்கெட்டை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. ஜனங்க வரட்டும், கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். நல்ல ரிப்போர்ட் நல்லா வந்துருச்சுன்னா உங்களுக்கு அது பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆகவே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் திரையிடணும், நேரங்காலம் பார்க்கணும். ரொம்ப அப்போசிஷனில் பெரிய படம் இருக்க முடியாது, போகும்போது நிற்கக்கூடாது, போடக்கூடாது, ஒரு 2 வாரத்துக்கு வெயிட் பண்ணணும். நான் என்ன கொடுமைனாங்க, எல்லாம் 10 ரூபா 10 லட்சம் 5 லட்சம் எல்லாம் படம் எடுத்துகிட்டு வந்து எல்லாரும் அவன் ஹீரோவாக நடிச்சிடுறாங்க. தேவையில்லாத அவன் 45 வயசுக்காரன் போய் ஹீரோவாக நடிக்கிறான். நம்ம என்ன சொல்கிறது அவங்கள? இப்படி தான் சொல்லி எங்கள் படம் 15 லட்ச ரூபாய்க்கு எடுத்துகிட்டு 1 கோடி பட்ஜெட்னு சொல்கிறான். ஆனால் அந்த படம் பார்க்க யார் வருவாங்க? அதனால் ஜனங்க வந்து புது படங்கள்னா பார்க்க ரொம்ப தயங்குறாங்க. இதுதான் பெரிய ப்ராப்ளம் இங்கே. அதனால் இந்த ஒரு கும்பலில் கூட உங்கள் படம் நல்லாக இருந்தால், திறமையாக இருந்தால், ருசிக்க தெரிய உணவு போல் இருந்தால் நிச்சயமாக படம் ஓடும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை நீங்கள் வெற்றி படம் ஆக்கணும். நீங்கள் அதில் நடித்த அத்தனை ஹீரோயின் முதற்கொண்டு எல்லாரும் வந்து தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் நம்ம மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு நல்ல ஒரு விதையாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். அவனு வெற்றியடைய வாழ்த்து கூறி, இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு பணம் செலவழித்து இதை வெளியே கொண்டு வர தயாரிப்பாளருக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இசையமைப்பாளர் ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க. யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது. நீங்கள் ஏன் இங்கே பேசலைன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும். உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க, அடுத்தவங்க தான் பேசுவாங்க, அடுத்தவங்க தான் பாடுவாங்க. அதனால் மூச்சை அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு விழா நாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு பழகியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே. அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி வந்து இயக்குனராக உட்காந்துருக்காரு. அதே போல் மயிலா மயிலா மயிலான்னு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூட இருப்பார். அவருடைய அன்பு மகன் அன்பு. நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு. குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு, குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம். ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்தில் தம்பி வந்துடுவான், அந்த படத்தில் தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் உண்மையிலே இந்த படத்தில் தம்பி கண்டிப்பாக வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது. பாட்டாக இருக்கட்டும், டைலாக்காக இருக்கட்டும், பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அப்பா இருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து. இந்த படத்தில் நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். டைரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பாக, அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை, ஒருவேளை அவங்க அப்பா கற்றுக் கொடுத்தாரா அதெல்லாம் தெரியல எனக்கு. எங்கேருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்புன்னு முடிச்சு 2 hour 3 hour. இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்கினா திடீர்னு பார்த்தா ஒரு 11 மணிக்கெலாம் சார் நீங்கள் கிளம்பலாம் அப்படின்றவார். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்து முடித்தார். அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற திரையில் பார்க்கும்போதே தெரிஞ்சது. இவங்க எல்லாருமே அத்தனை பேர் கூடயும் பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்தில் இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம். ஏன்னா அவங்கெல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க, கலைக்காகவே வாழ்ந்தவங்க, கலை சேவை புரிஞ்சவங்க. அவங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த யமன் கட்டளை படம் வந்து
இந்த தயாரிப்பாளர் ஏற்கனவே ஒரு படம் பண்ணார். இப்போ ஏற்கனவே சொன்னாங்க உங்களுக்கு, பொண்ணுக்காக வேண்டி அந்த படம் பண்ணி நல்ல ஒரு பிரமாதமாக அந்த படம் ஓடுமா ஓடாதா, வசூல் வருமா வராதான்னு தெரியாமல் அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணார். முதல்ல அந்த இதுக்கே அவர் கைத்தட்டி பாராட்டு தெரிவிக்கலாம். ஏன்னா திறமைசாலிகளை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து படம் பண்ணுறாரு அவர். அதனால் அவருக்கு வந்து இந்த திரை உலகம் இருகை குவித்து சிறப்பு தாழ்த்தி வரவேற்கிறதுன்னு சொல்லிடலாம். நீங்கள் இப்போ படம் எடுத்துட்டீங்க. இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் கலைப்புலி சேகர் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி விருகை தொகுதி முன்னாள் எம்எல்ஏ வந்திருக்கிறாங்க இங்கே. ஸோ உங்களுக்கு எல்லாமே நிறைய மாரல் சப்போர்ட் இருக்குது. இந்த படங்களை கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் பெரிய படங்களுக்கு மட்டும் பெருசாக கொண்டு போகாமல் இந்த மாதிரி சின்ன படங்களை கொண்டு போனீங்கன்னா தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா பெரிய வருஷத்தில் 250 படம் வருது தமிழ் சினிமாவில். அதில் வந்து 25 படங்கள் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் டைரக்டரு, இல்லை கம்பெனி, அந்த மாதிரி இருக்கிற படங்கள் 25 இருக்கும். மீதி 225 படங்களும் சிறு முதலீட்டு படங்கள் தான். ஸோ அந்த மாதிரி படங்களை நீங்கள் வந்து பப்ளிசிட்டி பண்ணி ஓட வச்சிங்கன்னா தான் பெப்சிங்கிற தொழிலாளர் வர்க்கமும் நல்லாயிருக்கும், தயாரிப்பாளர்கள் நல்லா இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் நல்லா இருப்பாங்க, தேட்டருக்காரங்க நல்லா இருப்பாங்க. ஸோ அந்த வேலையை நீங்கள் உங்களோட கடமையாக செய்யுங்க. அது வந்து இங்கே ஒரு இந்த படக்குழு சார்பில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட கதாநாயகன் அன்பு பற்றி சொல்லணும். இந்த சாங் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்க, ட்ரெய்லர் சாங்லாம் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரியே இல்லாமல் நல்ல செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடி இருந்தார். அந்த ஹீரோவுக்கு ஈக்குவலாக அந்த கதாநாயகி சந்திரிகாவும் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. சாங்கில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது இல்லாமல் தமிழ் பேச தெரிஞ்ச ஒரு கதாநாயகியை கண்டுபிடிச்சி கொடுத்ததுக்கு தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் நம்ம முதல்ல நன்றி தெரிவிக்கணும். அப்போ அதே மாதிரி இந்த அர்ஜுனன் பற்றி சொல்லணும். இப்போ என்னென்ன, இப்போ நிறைய படங்கள் அவர் நிறையா நடிச்சிட்டு இருக்கிறாரு. யங்ஸ்டர் ஃபுல்லாகவே அவருக்கு ஒரு ஃபாலோவர்ஸாக இருக்கிறாங்க. அவருக்கு வந்து முதல்ல நம்ம அந்த அர்ஜுனனுக்கு ஒரு கைத்தட்டி பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் அந்த படங்கள் பார்த்தீங்கன்னா அந்த எல்லா படத்துலையுமே அவரோட கேரக்டர் ஒரு தனித்துவமாக தெரியும் பர்ஃபார்மன்ஸில். அது அவராக வளர்த்துக்கிறாரா இல்லை அவர் அறியாமே அதுக்கு வருதா என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நடிகர் அவர். ஸோ இந்த படம் வந்து சிறப்பாக ஓடுறதுக்கு உங்ககிட்ட தான் ஒரு கையில் கண்ட்ரோல் வச்சுருக்கீங்க. நல்லா கொண்டு போங்க இந்த படங்களை. யமன் கட்டளை அப்படிங்கிறது வந்து இப்போ ஏற்கனவே ஒருத்தர் பேசினார். ஆண்டவன் கட்டளை இட்டதுனால தான் யமன் கட்டளை சக்ஸஸ் ஆகுனாரு. அதே மாதிரி இந்த படம் வந்து சக்ஸஸ் பண்ணுறது உங்ககிட்ட இருக்குது. இந்த வாய்ப்புக்கு உதவிய பிஆர்ஓ அவர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் பார்த்தீங்கன்னாக்க முழுக்க நீங்கள் வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 மணி நேரம் ஃபுல்லாக காமெடியாகவே என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக காமெடி ரொம்ப சிறப்பாகவே ஹீரோ ஹீரோயின் நண்பர்கள் எல்லாருமே அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை ஆர்டிஸ்ட்டுமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. நீங்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து டெக்னீஷியனுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.